வேலை அதிகமானதும் இங்க வரணுங்கிற எண்ணமெல்லாம் போயிடுச்சு, அப்படித்தானே? ஐயோ, மனசுல இருந்து போறதுக்கு மனசு இங்கிருந்து போனாதானே சாமி. வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் தெரியும்ல சாமி. எவ்வளவு ஓடினாலும் ஓடி சேர மாட்டேங்குது. வேலை வேலைன்னு ஓடினா பத்தாது, இது இல்லைன்னா எதுவும் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல குறை எதுவும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. கோவில் திருவிழா செலவுக்கு உன்கிட்ட பணம் வாங்க வேண்டான்னாங்க அவங்க. இந்த வருஷம் திருவிழா செலவை அவங்க பாத்துக்கிறாங்களா, மறுக்க முடியல. நல்ல ஒரு தொகையை ஒதுக்கி இருக்காங்க. இல்ல அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே, ஒரே குடும்பம், அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல, நடத்தட்டுமே. அதுல தப்பு இருக்கு. அப்பா காலத்துல இருந்தும் அதுக்கு அப்புறமும் நாங்க தானே இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நான் தான் இதுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கணும். புடிங்க. ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத. சொத்து பணத்துல எல்லாம் வேணா பிரச்சனை வரலாம், கடவுள் விஷயத்துல இது வேணான்னு நினைக்கிறேன். இப்ப என்கிட்ட சொன்னது அந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல சாமி. இங்க பாருங்க, திருவிழா எப்பவும் போல நடக்கும், நான் நடத்துவேன். அவர்கிட்ட எதுக்கடா சொல்லிக்கிட்டு இருக்க? எங்கிட்ட வந்து சொல்லு. சொல்ல வேண்டியது உங்ககிட்ட இல்ல, சொல்ல வேண்டியது அதோ அந்த அம்மன் கிட்ட. அது இல்லாம தவறான அரசியல் பண்ணி புது வீட்டுல பொண்ணு கட்டின திமிர்ல அந்த வீட்டு சோத்த தின்னு கொழுப்பேறி போன உங்ககிட்ட கிடையாதுடா. உனக்கு எவ்வளவு திமிர்றதா இப்படி பேசுவ? இங்கிலீஷ் மீடியத்துல தமிழ் படிச்ச உனக்கு புரியாத ஒரு அர்த்தம் இருக்கு சுதாகரா. திமிர்ன்ற வார்த்தைக்கு நெருப்புன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு திமிருன்னா அந்த தீயில எரிஞ்சு சாம்பலா ஒரு நாள் வரும் உனக்கு.